திரு நரசிம்மா அவர்களின் காலச்சக்கரம் 1973ஆம் ஆண்டு கும்பை. கண்களை மூடி படித்திருந்தார் பட்டப்பா. சங்கு அவருடைய கட்டிலின் அருகே சென்று அவரை நோக்கினான். வெகுநேரம் வரை அவரை ஏதோ யோசனையுடன் பார்த்தவன் தன் வேட்டியில் முடிந்து வைத்திருந்த அந்த தாயத்தை அவருடைய படுக்கையின் அடியில் வைத்தான். வாசுதேவன் மாமாவுக்கும் அவனுடைய மகன் சிவராமனுக்கும் பிரயோகம் விடப்பட்ட அன்று விழுந்தவர்தான் பெரியப்பா. அதன் பிறகு எழவே இல்லை. குற்றுயிரும் குலையுருமாக கிடந்த அவரை பார்க்கவே சங்குவுக்கு ஏதோ போல் இருந்தது. பார்ப்போம், இந்த தாயத்தின் மகிமையால் அவர் நிச்சயம் பழையபடி ஆகிவிடுவார். ஒன்று மட்டும் அவனுக்கு புரிந்தது. இவனிடம் உத்தமர் போல பேசிய பெரியப்பா தான் வாசுமாமா குடும்பத்தின் மீது இதை பிரயோகம் பண்ணியிருக்கிறார். அப்படி என்ன துவேஷம் அவருக்கு அந்த குடும்பத்தின் மீது? இத்தனைக்கும் இவன் அப்பா தியானேஸ்வரனின் உயிர் சிநேகிதன்தானே வாசுதேவையர். நேரம் கிடைக்கும் பொழுது பெரியப்பாவிடம் பேசி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கு வீட்டை விட்டு வெளியே வந்தான். வாசுதேவ ஐயரின் வீட்டை நோக்கி நடந்தான். அன்றைய பேப்பரை புரட்டி கொண்டு வாசல்லேயே உட்கார்ந்திருந்தார் அவர். வாடா சங்கு, நீ இப்படி அடிக்கடி எங்கள் ஆத்துக்கு வர்றது உங்கள் பெரியப்படுக்க தெரியுமோ? அவர் எதையுமே தெரிஞ்சுக்கிற நிலையிலே இல்லையே. டி சுந்தரி, சங்கு வந்திருக்கான் பாரு என்று மாமியிடம் சொல்ல அவள் பரபரப்புடன் வாசலுக்கு வந்தாள். மாமியின் முகம் அளவற்ற சந்தோஷத்தினால் பூரிப்படைந்திருந்தது. வழக்கமாக கண்களில் மிதந்து கொண்டிருக்கும் சோகம் இப்பொழுது இல்லை. மாமி, சிவராமன் எங்கே? சுவாமிமலைக்கு போயிருக்காண்டா. அவன் மாமாவாத்துக்கு நின்று போன படிப்பை தொடர போகிறானாம். மாமா சொல்லுடா, தப்பாக நினச்சிக்காது. உங்கள் மேலே பிரயோகம் பண்ணுற அளவுக்கு என் பெரியப்பாவுக்கு உங்கள் மேலே என்ன கோபம்? வாசுதேவ ஐயர் பேப்பரை மடித்து வைத்தார். டேய் சங்கு, நீ இப்போ உங்கள் பெரியப்பா நல்லதா இருக்கே. நான் அவனை பற்றி ஏதாவது சொல்லி உங்களோட உறவு கெட்டு போயிடக்கூடாதுடா. எங்கள் உறவு கெட்டு போகிற அளவுக்கு விஷயம் நடந்திருக்குதா? என்ன நடந்தது? மாமாவுடைய கண்கள் மாமாவை எச்சரித்தது. இதோ பாருங்க சங்கு, மனசு புண்படுற மாதிரி எதையும் சொல்லிடாதீங்கோ. மாமா மௌனம் சாதித்தார். மாமா, நேக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. என் அப்பா எப்படி செத்து போனார்? என் அம்மாவுக்கு என்னாச்சு? உங்களுக்கும் எங்கள் ஆத்துக்காரர்களுக்கும் என்ன விரோதம்? தயவு செய்து சொல்லுங்கோ மாமா. சொல்கிறேன்டா சங்கு, எல்லாத்தையும் சொல்கிறேன். வாசுதேவன் சொல்ல ஆரம்பித்தார். டேய் சங்கு, நானும் உங்கள் அப்பா தியானாவும் ஒன்றா தான் படித்தோம். உங்கள் அப்பாவுக்கு இங்கிலீஷ் படிப்பு ஏறலை. சீக்கிரத்திலேயே வைதீகத்துக்கு போயிட்டான். நான் தொடர்ந்து படித்தேன். எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு ஆர்கியாலஜியில் டிப்ளமா வாங்கினேன். ஆனால் எங்கள் ஸ்நேகம் மட்டும் தொடர்ந்தது. எனக்கு சீக்கிரத்திலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. நீ எப்படா கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன்னு தியானாவை கேட்டேன். இப்போ இல்லைன்னு எப்போ கேட்டாலும் சொல்லுவான். ஒரே ஒரு தடவை ஒரு சதஸுக்காக அவன் பனாரஸ் திரும்பி போனான். அங்கே தான் அவன் வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பம் ஏற்பட்டது. மாமாவின் கண்கள் பனித்திருந்தன. தன் அப்பாவின் மீது அவர் கொண்டிருந்த பிரியத்தின் அளவை உணர்ந்து கொண்டான் அவன். 1948 பனாரஸ். டோங்காவில் இருந்து இறங்கினாள் ஸ்ரத்தா. இதுதான் ஜோஷிமட் மேம் சாப், டோங்காவாலா சொல்ல ஸ்ரத்தா உள்ளே நுழைந்தாள். அதன் அலுவலகத்தில் தாடி மீசையுடன் சாது ஒருவர் உட்கார்ந்திருந்தார். யாரை பார்க்கணும்? கங்காதர் பண்டிட், அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே ஒருவர் வந்தார். தன் கையில் இருந்த சாவியை எடுத்து ஆணியில் மாட்டினார். பண்டிட்ஜி, உங்களை பார்க்கத்தான் இந்த பொண்ணு வந்திருக்கா. கங்காதர் அவளை ஏற இறங்க பார்த்தார். ஜி, நான் ஸ்ரத்தா, நிம்பார்கவ் பண்டிட்டின் பெண். அவருடைய முகம் மலர்ந்தது. வந்துட்டியாமா? உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அவருடைய கண்கள் அவள் பின்னால் யாரையோ தேடின. உன் அக்கா எங்கே? அவள் இறந்துட்டா பண்டிட்ஜி. பிரசவத்தின் போது ரொம்ப கஷ்டப்பட்டா. உங்கள் அப்பா லெட்டர் போட்டிருந்தா, நீங்கள் 2 பேரும் வரப்போறீங்கன்னு. அப்பா கிட்டே இருந்து புதுசாக ஏதாவது தகவல் வந்திருக்கா? இல்லைம்மா, ரஸ்கம் இப்போ எதிரிகள் கையில் இருக்குது. உங்கள் அப்பாவை பற்றி எந்த தகவலும் இல்லை. வேதனையுடன் தலை குனிந்தாள் ஸ்ரத்தா. பைஜிநாத்ஜி, ஸ்ரத்தாவுக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வர சொல்லுங்க, பண்டிட் சொல்ல அவர் உள்ளே அகன்றார். மேலே என்ன பண்ண போகிறேன் ஸ்ரத்தா?
அவளுடைய நிலை அவரை உலுக்கி இருக்க வேண்டும். பண்டிட்ஜி, நான் உடனே தெற்கே போகணும். எனக்கு அந்த பகுதியை பற்றி ஒன்றும் தெரியாது. தெற்கேன்னா எந்த பகுதி? கோவில்கள் நிறைய இருக்கும் பகுதின்னு அப்பா சொன்னார். தமிழ் பேசுகிற பகுதி. மதராஸா? ஆமாம். அங்கே உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? கவலைப்படாத. மதராஸ் மாகாணத்திலிருந்து ஒருத்தர் இங்கே நடக்கிற சதஸுக்கு வந்திருக்கிறார். நான் உனக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கிட்ட கேட்டால் எல்லா விவரங்களையும் சொல்லுவார். இன்னைக்கு சாயங்காலம் அவரை காட்டுறேன். நீ அது வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம். அந்த சாது கொண்டு வந்து கொடுத்த டீயை வாங்கி கொண்டாள் ஸ்ரத்தா. அன்று மாலை அருகில் இருந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கங்காதர் பண்டிட் அவளை அழைத்துச் சென்றார். இது சக்தி வாய்ந்த அனுமார். உன்னோட எண்ணங்களை எல்லாம் நிச்சயம் பூர்த்தி செய்வார். பண்டிட் சொல்ல ஸ்ரத்தா கண்களை மூடி தியானம் செய்தாள். பஜ்ரங் பலி, நான் தேடி போகிற காரியமெல்லாம் கை கூடணும். நீ ஸ்ரீசக்கரம் எனக்கு கிடைக்க அருள் புரியணும். அந்த கோவிலை ஒட்டிய ஒரு பெரிய ஹாலில் கூட்டமாக மக்கள் உட்கார்ந்திருக்க ஒரு இளைஞன் அவர்களிடம் சமஸ்கிருதத்தில் உரையாடி கொண்டிருந்தான். ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதற்கு விளக்கத்தையும் கொடுத்து கொண்டிருந்தான். ஸ்ரீசக்கரம் பார்வதி தேவி உரையும் இடம். ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை வர்ணிக்கும் பொழுது பின்வருமாறு சொல்கின்றார். சிவரூபமான சக்கரங்கள் 4, சக்தி ரூபமான சக்கரங்கள் 5, இவற்றுடன் 9 மூல காரணமான சக்கரங்கள், 8 தளங்கள் மட்டுமின்றி இன்னும் 12 தளங்களும் 3 மேகலைகளும் ஆக மொத்தம் 44 தத்துவங்களை உள்ளடக்கியது இந்த ஸ்ரீசக்கரம். ஸ்ரத்தாவுக்கு மயிர்கூச்செடுத்தது. எந்த ஸ்ரீசக்கரத்தை தேடி அவள் வந்திருக்கின்றாளோ அதை பற்றியே அந்த இளைஞன் சொல்லி கொண்டிருப்பது நல்ல சகுனமாகப்பட்டது. உண்மையிலேயே அந்த அனுமார் கோவில் சக்தி வாய்ந்ததுதான். பிரார்த்தனை செய்ய அடுத்த நிமிடமே ஒரு வழி புலப்படுகின்றதே. நான் சொன்ன அந்த மதராஸ் பண்டிட்ஜி அவர்தான் ஸ்ரத்தா, கங்காதர் சொன்னார். பேசிக்கொண்டிருந்த அந்த இளைஞனை பார்த்தாள் ஸ்ரத்தா. நல்ல கம்பீரமாக இருந்தான். மதராசியாக இருந்தாலும் இந்தியும் சமஸ்கிருதமும் சரளமாக பேசி கொண்டிருப்பதை வியப்புடன் பார்த்தாள். யார் அவர் பண்டிட்ஜி? அவருடைய பெயர் தியானேஸ்வரன். நல்லா படிச்சிருக்கார். ரொம்ப நல்ல மாதிரி. நம்ம ஜோஷிமட்டில் தான் தங்கி இருக்கார். கூட்டம் முடிந்தது. பண்டிட் ஸ்ரத்தாவை அழைத்து கொண்டு தியானேஸ்வரனை நெருங்கினார். நமஸ்தேஜி, மட்டில் தங்குற வசதியெல்லாம் எப்படி இருக்குது? பணிவுடன் கைகூப்பினான் தியானேஸ்வரன். ஒரு குறையும் இல்லை பண்டிட்ஜி. இவளுடைய பெயர் ஸ்ரத்தா. எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு. உங்ககிட்ட அவள் பேசணுமா? தியானா ஸ்ரத்தாவை பார்த்தான். அவள் நிறமும் அழகும் அவள் காஷ்மீரைச் சேர்ந்தவள் என்பதை பறைசாற்றின. ஒருமுறை மூச்சை இழுத்து பிடித்தான் தியானா. அவனுடைய கிராமத்தில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கின்றான். இவள் நமக்கு மனைவியாக தகுந்தவளா என்று ஒவ்வொருத்தையும் மனதாக நினைத்து பார்த்து கூட கிடையாது. பெண்கள் அவனை பொறுத்தவரை அல்ப விஷயங்களை பற்றி மட்டும் பேசும் அஞ்ஞானம் உடையவர்கள். அவர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் தள்ளி நின்றே பேசுவான். யாராவது ஒரு பெண் வீட்டுக்கு வந்தால் கொடுத்த அடுத்த அறைக்கு அவன் போய்விடுவான். அத்தை பெண் லோகாம்பாள் அவனை இழுத்து வைத்து பேசினால் கூட பதில் சொல்லாமல் போய்விடுவான். லோகாம்பாளை தியாவனமே அண்ணன் பட்டீஸ்வரனுக்கு பேசி வைத்திருந்ததால் வருங்கால மனைவி என்கின்ற உரிமையில் அவனை அதட்டி கூட பேசுவாள். தியானா பிடி கொடுக்க மாட்டான். முதல் தடவையாக ஸ்ரத்தாவை பார்த்தவுடன் மலைத்து போய்விட்டான். 4 வகை பெண்கள் உண்டு என்று சாமுத்திரிகா லட்சணம் கூறுகின்றது. அதில் பத்மினி வகை பெண்கள்தான் உயர்ந்தவர்களாம். இவள் நிச்சயம் அந்த வகை பெண்ணாகத்தான் இருப்பாள். இவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவன் கொடுத்து வைத்தவன். அவனுடைய பார்வையில் கூர்மையை தாங்க முடியாமல் தலையை குனிந்தாள் ஸ்ரத்தா. சொல்லுங்கோ, கணீரென்று ஒலித்ததால் அவன் கம்பீரத்தை அது அதிகமாக காட்டியது. நீங்கள் சொன்ன கணக்கு சரியாக வரல. ஸ்ரீசக்கரத்துக்கு 44 தத்துவங்கள். நீங்கள் சொன்னபடி 41 தத்துவங்கள் தானே வருது. தியானா திகைத்தான். இல்லையே, சரியாத்தானே சொன்னேன். தனக்குள் எண்ணி பார்க்க தொடங்கினான். உண்மைதான், 41 தான் வந்தது. எதையோ சேர்த்து கொள்ள மறந்திருந்தான். 3 பூபுர ரேகைகளை மறந்துட்டீங்க. அதை சேர்த்தா 44 கணக்கு சரியா வரும். தியானா வியப்பின் உச்சக்கட்டத்தை அடைந்தான். பூபுர ரேகைகளை எப்படி மறைந்து போனான்? அதை இந்த சின்ன பெண் கவனித்து விட்டாளே.
உங்களுக்கு ஸ்ரீசக்கரம் பற்றி தெரியுமா? நெகும்பவாளிங்கிற புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். எங்கள் அப்பா காஷ்மீரில் பெரிய பண்டிதர். தியானேஸ்வர்ஜி ஸ்ரத்தா ஒரு காரியமாக மதராஸ் போகணும். உங்களால் அழிச்சுட்டு போக முடியுமா? நேரடியாகவே கங்காதர் பண்டிட் விஷயத்துக்கு வந்துவிட அவன் என்ன சொல்லப் போகின்றான் என்று ஆவலுடன் பார்த்தான் ஸ்ரத்தா. எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. இன்னும் 2 நாள் எனக்கு பனாரஸில் நிகழ்ச்சிகள் இருக்குது. அது வரைக்கும் உங்களால் காத்திருக்க முடியுமா? பரவாயில்லை, நான் உங்களுக்காக காத்திருக்கேன். அவன் தன்னையும் அறியாமல் சொன்ன வார்த்தைகள் வேறு பொருளை குறிப்பதையும் சற்று நேரத்திற்கு பிறகு அவர்கள் உணர்ந்தனர். இருவருக்குமே சங்கோஜமாக இருந்தது. கங்காதர் பண்டிட்டும் தன் வேலை முடிந்தது என்கின்ற நினைப்பில் கிளம்பி போய்விட அவர்கள் அடுத்த 2 நாட்களை ஒன்றாக கழிக்க வேண்டிய நிர்பந்தமாகிவிட்டது. சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் என்று அவர்கள் பேசாத விஷயமே இல்லை. ஆழ்வார்கள், நாயன்மார்களை பற்றி அவன் கூறுவதை ஆச்சரியத்துடன் கேட்டான். காஷ்மீரை பற்றியும் குஜரேஸ்வரி பற்றியும் அவள் சொல்வதை அவன் பிரமிப்புடன் கேட்டான். அவனுடைய மதராசி இந்தியும் அவளுடைய காஷ்மீரத்தி இந்தியும் கலந்து ஒருவித புது மொழியே அங்கு உருவாகி இருந்தது. மொழிகள் வேறாக இருந்தால் என்ன, கலாச்சாரம் எல்லா மாகாணங்களுக்கும் பொதுவாக இருக்கும் பொழுது ஒற்றுமைக்கு ஏன் பங்கம் வரப்போகின்றது? தியானா நினைத்தான். ஸ்ரத்தாவிடம் பேசிக்கொண்டே இருந்ததில் அவளுடைய அபார ஞானம் அவனுக்கு தெரிய வந்தது. அவள் எந்த விஷயத்தை பற்றி சொன்னாலும் உடனே அதை கிரகித்து கொள்ளும் திறமையை படைத்திருந்தாள். பேசிக்கொண்டே இருந்தவர்கள் கடைசியில் தங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், செயல்பாடுகள் எல்லாமே ஒன்றாக இருப்பதைக் கண்டு வியந்தனர். ஒவ்வொரு மணித்துளியும் 2 பேருக்கும் இன்பமாக கழிந்தது. வாரணாசிக்கு வந்தா புண்ணியம் கிடைக்குன்னு சொல்வா, எனக்கு மனைவியே கிடைச்சிட்டா. சென்னை ரயில் நிலையத்தில் இறங்கும் பொழுதே ஸ்ரத்தாவிடம் தியானா இப்படி சொன்னான். ஸ்ரத்தாவுக்கும் தங்களிடையே மொழி ஒரு தடையாக இருக்கும் என்று தோன்றவில்லை. பண்டிதர்கள் குடும்பம்தானே, பெரிதாக என்னை பிரச்சனை வரப்போகிறது என்று நினைத்தாள். மற்ற பெண்களைப் போல் தனக்கு கல்யாணம், வாழ்க்கை இதையெல்லாம் தேவையில்லை என்றுதான் ரஸ்கத்தை விட்டு கிளம்பும்போது முடிவு செய்திருந்தாள். ஆனால் தியானாவின் கம்பீரம், உயர்ந்த பண்பு, அமைதியான குணம் எல்லாமே அவளை ஈர்த்துவிட்டன. பொப்ளு மாதிரியான அடாவடியான ஆணழகன் வாழும் உலகில் தியானா மாதிரியான உயர்ந்த லட்சியத்துடன் வாழும் ஆண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பொப்ளுவையும் தியானாவையும் ஒப்பிடுவதே பாபகரமான செயல் என்று தனக்குள் அவள் சொல்லிக்கொண்டாள். ஸ்ரத்தாவுடன் தியானா வந்ததை பார்த்த அவனுடைய அப்பா நீலகண்ட ஐயர் ருத்ரதாண்டவம் ஆடிவிட்டார். மொழி மாகாணத்தை தாண்டி ஆச்சார அனுஷ்டானங்கள் என்று பல விஷயங்கள் இருப்பதையும் அப்போதுதான் உணர்ந்தாள் ஸ்ரத்தா. தியானா பிடிவாதமாக இருந்தான். கல்யாணம் பண்ணிண்டா ஸ்ரத்தாவைத்தான் பண்ணிப்பேன் என்று உறுதியாக அப்பாவிடம் சொல்லிவிட்டான். ஸ்ரத்தாவை தன் நண்பன் வாசுதேவன் வீட்டில் தங்க வைத்தான். அவனுடைய மனைவி சுந்தரி அவளை நன்றாக கவனித்து கொண்டாள். அவளுடைய குழந்தை சிவராமனுடன் விளையாடி கொண்டு பொழுதை கழித்தாள் ஸ்ரத்தா. ஓய்வு நேரங்களில் ஸ்ரத்தாவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தாள் சுந்தரி. எங்கள் ஊர் மாட்டு பொண்ணு, நீ தமிழ் தெரியலேன்னா எப்படிம்மா? கடைசியில் தியானாவின் பிடிவாதம்தான் வென்றது. அவளும் பண்டிதர் மகள்தானே என்று கனகம்தான் தன் கணவருக்கு வேப்பிலை அடித்து அவரை சம்மதிக்க வைத்தாள். அது மட்டும் நீலகண்டனின் மனதை மாற்றியதாக சொல்லிவிட முடியாது. ஒரு நாள் கோவிலுக்கு சென்ற நீலகண்டன் ஸ்ரத்தா சன்னதியில் உட்கார்ந்திருந்த தைத்ரோபிய நிஷத்தின் முதல் பிரசன்னமான தீஷாவல்லியை சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்து மலைத்து போய்விட்டார். ஒரு தூண்மறைவில் நின்று முடிவதை கேட்டவரை மனம் இளகியது. விஷயம் தெரிந்த பெண்ணாக இருக்கின்றாளே, சம்மதம் தந்து விடுவோம் என்று அப்பொழுதே முடிவு செய்து விட்டார். ஸ்ரத்தாவும் தியானாவும் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. தனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டதாக அப்பா நிம்பர்காவுக்கு கடிதம் போட்டாள். அவரிடமிருந்து பதில் இல்லை. பவானி தேவுக்கும் கங்காதர் பண்டிட்டுக்கும் மறக்காமல் அழைப்பிதழை அனுப்பினாள். கங்காதர் பண்டிட் மட்டும் ஆசி கூறி கடிதம் போட்டிருந்தார். திருமணம் முடிந்தது. தியானாவும் ஸ்ரத்தாவும் சுற்றியிருக்கும் கோவில்களுக்கு போய் வந்தனர். கும்பகோண கோவில்கள் அவளுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தின. அதனுடைய சிற்பங்களை பார்த்து அசந்து போனாள். கோவில் உற்சவங்கள், ஊர் மக்கள் தேர் இழுப்பது போன்ற நிகழ்ச்சிகளை அவள் மிகவும் ரசித்து பார்த்தாள். அவை அவளை மிகவும் கவர்ந்தன. கிராமத்து ஜனங்களின் அன்றாட நடவடிக்கைகள் கோவிலை சார்ந்து இருப்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். தியானாஜி எங்கர் காஷ்மீர்
பாரத கலாச்சாரத்துக்கு ஆதாரம்னு நினச்சேன். இங்கே பார்த்தா உங்கள் கலாச்சாரத்தில் ஆழ்ந்த பிடிப்பும் வேகமும் அதிகமாக இருக்குன்னு தோணுது. அப்படி இல்லை ஸ்ரத்தா, கலாச்சாரம் பிறக்கிற பூமி உங்களோடது. மலையில் பிறக்கிற ஆறு சிறு துளியாக தான் வெளியே வரும். அது காடுகளையும் மலைகளையும் கடந்து வந்து கடலில் கலக்கிறப்போ வேகம் அதிகமாகி இருக்குது. கடலில் கலக்கிற பகுதிகளில் தான் எங்கள் மாகாணத்தில் கலாச்சார நதியின் வேகம் அதிகமாகி இருக்குது. கடல் கணவனை பார்த்து விட்ட சந்தோஷத்தில் 6 மனைவி பாய்ந்து போய் கட்டிக்கிறான்னு ஒரு கவிஞர் கூட எழுதியிருக்கார் ஸ்ரத்தா. நீ என்னை கட்டிக்கிறச்சே இருக்கிற வேகத்தை விடவா? அதுதானே பார்த்தேன். அழகாக விளக்கம் சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில் அதை கொச்சப்படுத்திட்டீங்களே. சராசரி ஆண் பிள்ளைகள் மாதிரியே ஸ்ரத்தா பொய் கோபத்துடன் சொன்னாள். ஒரு நாள் மாலை சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உட்கார்ந்திருந்த பொழுது தான் கிளம்பி வந்த நோக்கத்தை அவனிடம் கூறினாள் ஸ்ரத்தா. தியானாஜி, இங்கே நிகும்பலாதேவி கோவில் எங்கே இருக்குது தெரியுமா? நிகும்பலாதேவியா? அப்படி கோவில் மெட்ராஸ் மாகாணத்திலேயே இருக்கிறதா? நான் கேள்விப்பட்டதே இல்லை. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? எதுக்கு அந்த கோவிலை பற்றி கேட்குற? ஏதாவது பிரார்த்தனையா? ஸ்ரத்தா தான் தேடி வந்திருக்கும் ஸ்ரீசக்கரத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். ஆதிசங்கரர் அந்த ஸ்ரீசக்கரத்தை தான் நிகும்பலா காளியை பந்தனம் கட்டியிருக்கார். அந்த ஸ்ரீசக்கரத்தை எப்படியாவது எங்கள் குஜரேஸ்வரி கோவிலுக்கு திருப்பி புதைச்சி வச்சுடணும். அப்பத்தான் எங்கள் காஷ்மீருக்கு விடிவு காலம் பிறக்கும். அவள் தீவிரத்துடன் சொல்ல தியானா விழுந்து விழுந்து சிரித்தான். யாரிடமும் கேட்டு வைக்காதே ஸ்ரத்தா, பைத்தியக்காரின்னு சொல்லிடுவாங்க. நாம் இப்போ இருக்கிறது 1949. நீ பேசுறது 1200 வருஷ சமாச்சாரம். நடக்கிற காரியமாக இது சப்பென்று போய்விட்டது ஸ்ரத்தாவுக்கு. நிகும்பலை கோவில் நிச்சயம் இருக்கணும் தியானாஜி. நிகும்பலை காளியோட 18வது மூர்த்தம். ஊருக்கு போனவுடன் தன் தந்தையை இரவு சாப்பாட்டின் பொழுது அவன் கேட்டான். அப்பா, நிகும்பலை கோவில் ஏதாவது நம்ம பக்கத்தில் இருக்கா? அதெல்லாம் கட்டுக்கதைடா. ஏமா ஸ்ரத்தா, இதையெல்லாம் நம்பியா இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்தே? நீலகண்ட ஐயர் கேலியாக சிரித்தார். காளியை தேடி வந்தவளுக்கு நான் கிடைச்சேன். என்னை மாமியாராய் ஏற்றுனுட்டா. கனகம் நக்கலாக கூற எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தனர். தன்னுடைய மாமியார் தன்னை ஏதோ குத்தலாக சொல்கிறார் என்பது மட்டும் புரிந்தது. தஞ்சாவூர் காவிரி ஆற்றின் காரம் பாவம் ரஸ்கம் குஜமுகிக்கு எப்படி தெரியும்? நண்பன் வாசுதேவன் வீட்டில் மறுநாள் அவர்களுக்கு விருந்து சாப்பிடும் பொழுது ஸ்ரத்தா சொன்ன நிகும்பலை கோவிலை பற்றி அவனிடம் கேட்டாள். விவரங்களை கேட்ட வாசுதேவன் வியப்படைந்தான். இதுவரை இப்படி ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நானும் நிறைய காளி மூர்த்தங்களை பற்றி படிச்சிருக்கேன். ஆனால் நிகும்பலை மூர்த்தம் இங்கே இருந்தா எனக்கு தெரியாதே. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் விசாரித்து சொல்கிறேன். வாசுதேவன் சொல்ல அவர்கள் வீட்டிற்கு கிளம்பினர். வீட்டிற்கு போன ஸ்ரத்தாவுக்கு திடீரென்று தலை சுற்ற ஆரம்பித்தது. கொல்லைப்புறமாக சென்று வாந்தி எடுத்தவள் அப்படியே சுருட்டி படுத்து கொண்டு விட்டாள். மருத்துவத்தி வந்து விஷயத்தை உறுதிப்படுத்தினாள். கனகம்மா, நீ பாட்டியாக ஆக போகிற, ரொம்ப சந்தோஷம். 2 மாட்டு பொண்ணும் வயத்தை சாச்சுண்டாச்சு. பெருமாள் இருக்கின்ற வரைக்குமே உற்சவத்துக்கு என்ன குறைச்சல்? தன் வழக்கமான பழமொழி தாக்குதலை வீசிவிட்டு சமையல் அறைக்குள் அடைக்கலம் புகுந்தாள் கனகம். லோகாம்பாளுக்கும் அதுதான் தலைப்பிரசவம். கனகம் அவளுக்கு பார்த்து பார்த்து பணிவிடை செய்தாள். குங்குமப்பு போட்ட பாலை லோகாம்பாவுக்கு மட்டும் தருவாள். ஏமா, ஸ்ரத்தாவும் தானே மாசமாக இருக்கா, அவளுக்கு குங்குமப்பு பால் தரக்கூடாதா? பொறுக்காமல் கேட்டுவிட்ட தியானாவை அலட்சியத்துடன் பார்த்தாள். நீயும் அட்டைக்காரியாக பொண்ணை தேடி பிடிச்சிருந்தேன்னா குங்குமப்பூ போட்ட பாலை கொடுக்கலாம். நீதான் காஷ்மீர் குங்குமப்பூவையே கல்யாணம் பண்ணிட்டியே. துடைப்பு கட்டைக்கு பட்டுக்குஞ்சலை கேட்குதாக்கும். முணுமுணுத்தபடியே அவள் செல்ல தியானா பரிதாபத்துடன் ஸ்ரத்தாவை பார்த்தான். 2 நாளைக்கு பிறகு வாசுதேவன் தியானாவை காண வந்தான். தியானா, உன்னுடைய மனைவி சொன்ன கோவிலை பற்றி முழுசாக விவரம் கிடைக்கல. ஆனால் ஸ்ரீரங்க கோவில் பண்டாரக சாலையில் ஸ்ரீ விபீஷணா யுக்தம்னு ஒரு புத்தகத்தில் நிகும்பலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என் நண்பன் ஒருத்தர் சொல்கிறான். போய் பார்க்கலாமா? உடனே ஸ்ரத்தாவை அழைத்து கொண்டு வாசுதேவனுடன் ஸ்ரீரங்கம் கிளம்பிவிட்டான். ஸ்ரத்தா
கோவிலையும் காவிரி கொள்ளிடம் ஆற்றையும் பார்த்து அதிசயித்தாள். எவ்வளவு பெரிய கோவில்! வாசுதேவனின் நண்பன் நாராயணன் கீழ உத்தர வீதியில் குடியிருந்தான். அவன்தான் இவர்களை பண்டாரசாலைக்கு அழைத்துச் சென்றான். பண்டாரசாலைன்னா நான் ஏதோ பண்டார பரதேசிகள் உட்கார்ந்துருக்கிற இடம்னு நினச்சிட்டேன். வாசு சொன்னான். பண்டாரசாலைன்னா லைப்ரரி. இதை வீரபாண்டி என்கிற பாண்டியராஜா கட்டினா. இங்கே இல்லாத புஸ்தகங்களே கிடையாது. குறிப்பிட்ட அந்த ஸ்ரீ விபீஷ்ண யுத்தம் என்கின்ற புத்தகத்தை தேடி எடுத்தான் நாராயணன். யார் இதையெல்லாம் படிக்கிறாய் இந்த காலத்தில்? சும்மா பெருமைக்குத்தான் வச்சிருக்கோம். அந்த புத்தகத்தை அவர்கள் முன் வைத்தான் நாராயணன். பெரிய புத்தகமாக இருக்கக்கூடும் என்று நினைத்த அவர்களுக்கு அது அளவில் சிறியதாக இருப்பது வியப்பை தந்தது. ஸ்ரீ விபீஷ்ண யுத்தம் என்ற அந்த புத்தகத்தில் முதலில் ஆஞ்சநேய ஸ்தோத்திரம் ஒன்று காணப்பட்டது. அதன் கீழே விளக்க உரையும் காணப்பட்டது. தியானாதான் அதை படித்தான். இந்த ஸ்தோத்திரம் வடவானல ஆஞ்சநேயரை துதித்து விபீஷணர் இயற்றியது. ராமபிரானிடம் சரணாகதியடைந்த விபீஷ்ணன் இலங்கையின் காவல் தெய்வமான நிகும்பலா தேவி அங்கே கோவில் கொண்டிருக்கும் வரை ராவணனை ஜெயிக்க முடியாது என்பதை தெரிவித்தான். கடல் கடந்து சென்று அவள் மூர்த்தத்தை கொண்டு வந்து விட்டால் அப்புறம் ராவணனை எளிதாக வென்றுவிடலாம் என்று தீர்மானித்து கொண்டு அந்த வடவானல ஆஞ்சநேயர் ஸ்தோத்திரத்தை சொல்லி அனுமானை துதித்தான். அவர் இயற்றியதால் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ விபீஷ்ண யுக்தம் என்றே சொல்லி வருகின்றனர். அவன் துதியால் மகிழ்ந்து போன அனுமன் இலங்கை சென்று நிகும்பலாதேவி மூர்த்தத்தை கொண்டு வந்தார். ஸ்ரீ ராமபிரான் இலங்கையிலிருந்து வெற்றியுடன் திரும்பி செல்லும் பொழுது நிகும்பலாதேவிக்கு ஒரு கோவில் எழுப்பினார் என்று சொல்லுகிறார்கள். என்னடா வாசு, தகவல் ஒன்றுமே இல்லை. அனுமன் நிகும்பலாதேவி சிலையை கொண்டு வந்தாருன்னு இருக்கு, ராமர் கோவில் கட்டினாருன்னு போட்டிருக்கு. ஆனால் எங்கேன்னு சொல்லலையே. ஏமாற்றத்துடன் சொன்ன தியானாவை நம்பிக்கையுடன் பார்த்தாள் ஸ்ரத்தா. தியானாஜி, நேற்று வரைக்கும் கோவிலே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கோவில் கட்டப்பட்டது இதிலே சொல்லப்பட்டிருக்கு. தேடி பார்த்தா நிச்சயம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.